ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக ஒரு டைகர் ப்ரான் கிரில்ஸ் எப்படி வீட்லேயே நம்ம பண்ணலான்னு சொல்லி பாருங்கள். இது ஒரு பியூட்டிஃபுல்லான ஸ்டார்டர். கிட்ஸுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஃபஸ்ட்டு அதை வாங்கி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு டவல் வச்சு நல்லா ட்ரை பண்ணி எடுத்துருங்க, பேப்பர் டவல் வச்சு. ஏன்னா கம்ப்ளீட்டாக ட்ரையாக இருந்தால் தான் நம்ம போடுற மேரினேஷன் அதில் வந்து ஸ்டிக் ஆகும். அதுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. சில்லி ஃப்ளேக்ஸ் இல்லாதவங்க வந்து நம்ம காஞ்ச மிளகாவை அரைச்சி எடுத்துக்கிட்டாலும் ஓகே. அது கூட வந்து கரம் மசாலா பொடி, இது ஜீரகத்தூள், அப்புறம் காஷ்மீரி சில்லி பவுடர். அதுதான் அந்த கலர்ஃபுல் சூப்பராக கொடுக்கறது. கூட உப்பு சேர்த்துட்டு லெமனை ஸ்க்யூஸ் பண்ணிவிடுங்க, லெமன் ஜூஸு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யோகட் கட்டி தயிரை கொஞ்சோண்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு சால்ட்டும் போட்டுக்கோங்க. இது கூட மஞ்சள் பொடியும் காஷ்மீரி சில்லி பவுடர் நான் சொன்ன மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அதோடய ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். கூட வந்து அஜ்வைன் போட்டுக்கோங்க. அந்த ஒரு டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்மளோட ப்ரானில் வந்து நல்லா மேரினேட் பண்ணி, உங்கள்கிட்ட ஸ்கியூவர்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் இல்லைனா அப்படியே கூட ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். இல்லைனா ஸ்கியூவர்ஸ் வச்சு அதை வந்து நம்ம கிரில் பண்ண போகிறோன்றனால ஸ்கியூவர்ஸில் நல்லா அதை வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் 1 மணி நேரம் வச்சு எடுத்துருங்க. நான் எப்பயுமே வந்து கிரில் பேன் என்கிட்ட இருக்குது. அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல். கண்டிப்பாக நீங்கள் அதை வாங்குங்க. இந்த கிரில் பேனு நம்ம வந்து ஆயில் இல்லாமலே அதில் குக் பண்ணலாம். ஆயில் போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். நான் வந்து இன்றைக்கி ஆலிவ் ஆயில் தான் ஸ்ப்ரே பண்ணுறேன். அதுக்கப்புறம் இந்த டைகர் ப்ரான்ஸை வந்து நம்ம இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலேயும் ஆயில் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். ஏன்னா ஆயில் ஸ்ப்ரே பண்ணும்போது நம்ம கொஞ்சம் ஆயில் தான் கன்சியூம் பண்ணுவோம். அது உங்களோட இண்டிவிஜுவல் சாய்ஸ் அது. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டை நல்லா குக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் திருப்பியும் பேக்கையும் குக் பண்ணிவிட்டு கடைசியாக சைடு வந்து குக் பண்ணுங்கள். ஏன்னா அது டைகர் ப்ரான்ஸுன்றதுனால ரொம்ப திக்காக இருக்கும். அது ஃபுல்லாக நமக்கு வந்து கவராகி குக் ஆகணும். அவ்வளோதான். சூப்பரான ஸ்டார்டர் வந்து நம்ம வீட்டிலேயே வந்து ரெடி ஆகிடுச்சு. டைகர் ப்ரான் கிரில்ஸு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் அதை சப்பாத்தி கூடயோ இல்லை பிரெட் கூடயோ இல்லை வந்து ஒரு ஸ்டார்டராக நீங்கள் சர்வ் பண்ணாலுமே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு ஸ்நாக் மாதிரி கூட நம்ம வந்து ஸ்கூலுக்கு கொடுத்து அனுப்பலாம். ஒரு 11 o'clock போல். ரொம்ப டேஸ்டி, டெலிஷியஸாக, ரொம்ப ஹெல்த்தியாக நம்ம வீட்லேயே பண்ணக்கூடிய டைகர் ப்ரான்ஸ் வேணும்னு கிடையாது. நீங்கள் நார்மல் ப்ரான்ஸ் கூட இந்த மாதிரி பண்ணாலுமே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கிரில்லு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு காமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். என்னோடய வீடியோ பார்க்குறதுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். See you all. Bye bye.